ஹலோ ஆல், இந்த வீடியோல பராசக்தி ட்ரைலர் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவரால் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 3 minutes 17 seconds வருது. ஸ்டார்டிங்லேயே எஸ்கேவையும் அதர்வாவையும் பிரதர்ஸாக காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வருது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த சீன் 1964ல ஹிந்திய அஃபிஷியல் லாங்குவேஜா ஓவரால் இந்தியா அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு சீன் காட்டுறாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ணி நம்ம தமிழ் மக்கள் வந்து போராடுறாங்க. இதுல வர ஒரு ஹிண்ட் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அண்ணா பெரியார் கிட்ட எல்லாம் விருது வாங்கியிருக்க, ஆனா இவங்க கிட்ட வந்து நீ ஹிந்தி கத்துக்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ இதுல இருக்கிற ஹிண்ட் என்னன்னா அண்ணா பெரியார் அவங்கள அந்த சரௌண்டிங்ஸ்ல நடந்த இதுக்கு கதைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறாங்கன்றது தெரியுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதர்வா வந்து ஒரு பில்டிங்கை பர்ன் பண்ணிடுறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போய் ஒரு பெரிய விஷயமா ஆகுது. ஸோ இதை சுத்தி தான் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த மொழி திணிப்புக்கு எதிராக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட இல்லை அதை சுற்றி இருக்கிற திங்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தெரியுது. அதுல எஸ்கே என்ன சொல்றாரு, இந்த போராட்டம் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமே தவிர்த்து ஹிந்தி மக்களுக்கானதோ இல்ல ஹிந்தி மொழிக்கானதோ கிடையாது அப்படின்ற மாதிரி எஸ்கே மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் இனத்தை நம்ம தமிழ் மொழியை காப்போம்ன்ற மாதிரி தமிழை சேவ் பண்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றதையும் அவர் கிளியரா சொல்றாரு இந்த ட்ரைலர்ல. ஓகே, யார் இந்த எஸ்கே, அதாவது 1964ல யார் இந்த பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனோட பேர் எம் ராஜேந்திரன். இவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 1964ல ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜா கொண்டு வரணும்ன்ற மாதிரி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களை எதிர்த்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. அதுல வந்து எம் ராஜேந்திரன் அந்த ஸ்டூடெண்ட்டும் போராடி இருக்காரு. அப்ப வந்து போலீஸால கன் ஷூட் பண்ணி அவர் இறந்துடுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய போராட்டமா மாறுது. இந்த ஒரு ஸ்டூடெண்ட் சுத்தி தான் வந்து இந்த மொத்த ஹிஸ்டரியுமே இருக்கு. அதான் வந்து பராசக்தி கதையா அவங்க பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு தமிழரா இந்த படத்தை வந்து டைம் இருந்தா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துன்றத மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம கூடவே நம்ம தளபதி படம் திறனா இன்னும் வருது. ஸோ 2 படமும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்க ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.